உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 15/5/2025 விசுவாச வருடம் வைகாசி மாதம் முதல் நாள் வியாழக்கிழமை. தேய்பிறை. இன்றைய திதி திருதியை திதி. மறுநாள் விடியற் காலை 4:30 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். பகல் 2:07 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு மூலம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை இருக்கு. இன்றைய ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் தெற்கு. அதற்கான பரிகாரம் தைலம். இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள்: விஷ்ணுபதி புண்ணிய காலம், காரைக்குடி கொப்புடையம்மன் அன்ன வாகனத்தில் வீதி உலா. இன்றைய பொது பலன்கள்: கால்நடை வாங்க, கடன் தீர்க்க, புதிய நீராதாரங்கள் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறது. வேலை சுமையால் பதட்டம் அதிகரிக்கும். மற்ற உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீங்க. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். மனைவழி உறவுகளால் ஆதாயமான பலன்கள் உண்டு. கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதே நேரத்தில் அதிகார பதவியில் ஏற்படும் நட்பு கிடைக்கும். அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழி வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். உங்களை சுற்றியிருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க. பாலிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. எல்லா வகையிலும் நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வை காண்பீங்க. பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. அழகும் இளமையும் கூடும். வராது என்றிருந்த பணம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்குது. எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் கிரகம். முதல்ல சந்தேகப்படுவதை நிறுத்துவது நல்லது. யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எளிதில் முடித்து விடலாம் நினைத்த காரியங்கள் இழுபறியில் போய் முடியும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது.
இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் அணுகுமுறை மற்றும் ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்ளுங்க. பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுங்க. இதுவரை இருந்த கூச்சல் குழப்பங்கள் விலகும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். தெய்வ அனுகூலம் உண்டு. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.